திருவிக்கா எப்போ தூத்துக்குடிக்கு வந்தாலும் எங்க வீட்டுல தான் தங்குவாங்க. அதனால வரலாற்றுல இந்தியாவின் முதல் தொழில்முறை கல்வெட்டு ஆய்வாளரா வர்றதுக்கான என்ற பெயர் நான் பிறப்பதுக்கு முன்னாடியே பிக்ஸ் பண்ணது. பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் மார்க்ஸ் லாங்குவேஜ் ஒரு மொழியில படிக்கிறோம், எந்த மொழியா இருந்தாலும் சரி. அந்த படிக்கும்போது அதனுடைய எல்லா கூறுகளையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும்ல. நம்மளுடைய கல்வி முறை இருக்கு, அது என்னோட தவறுன்னு எடுத்துக்காட்டி கூட கல்வி முறையில எவ்வளவு பெரிய தவறு இருக்கு அப்படின்னு தான் எனக்கு அன்னைக்கு தோணுச்சு. இல்லைதான் அந்த கல்வெட்டு எழுத்துக்களை பற்றி நமக்கு ஒரு புரிதல் தொடங்குச்சு. அதாவது முதல்ல இந்த எழுத்துக்கள் இருந்ததே தவிர இது அசோகன் பிராமியை போன்ற தோற்றமுடையதாக இருக்கிறது அப்படின்னு பேர் உங்களோட வேலை செஞ்ச 2 பேரையும் முப்பெரும் தேவியர்கள் அப்படின்னு கிராமத்துல இருக்கிறவங்க குறிப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கல்வெட்டாய்வாளராகவே கல்வெட்டாய்வாளராகவே வெளியே போன பெண்கள் உண்டு. 1961 ஆரம்பிச்சாங்க இந்த துறையை. ஆரம்பிச்சதுடைய நோக்கமே இதுவரைக்கும் படியெடுக்கப்படாத கல்வெட்டுகள் அனைத்தும் படியெடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற போது எங்களுக்கு ஈக்குவலா இவங்க சம்பளம் வாங்குறாங்களே அப்படின்னு அந்த வார்த்தைகள் கேட்டிருக்கோம். 4 பேரை கூப்பிட்டு உங்க ஊர் பேர் இந்த கல்வெட்டுல இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கரெக்டா அதை தான் சொல்லுவோம். அப்படியே அட்ராக்ட் ஆயிடுவாங்க. அவங்க கிடையாது, எல்லாத்தையும் எடுத்துடணும். அது துண்டு கல்வெட்டாக இருந்தா கூட எடுத்துடணும் அப்படின்றதுதான். அந்த எசாலம் செப்பேட்ல தான் முதல்ல கங்கை சோழபுரம் ராஜேந்திரனால் கட்டப்பட்டதுன்ற நேரடி சான்று கிடைச்சது. எங்க சப்ஜெக்ட் மேட்டர் ஆரம்பிக்கிறதுன்னு பாக்குறதே பெரிய கஷ்டம். அதை விட இந்த செப்பேடுகளுடைய சைஸ் ரொம்ப பெருசு. ஒருத்தர் அதை ஒரு ஏடை தூக்கி வைக்கிறதுக்கே 2 பேர் வேணும்.